Realme அவங்களோட டேப்லெட் சீரியஸில் Pad X 5G மாடல் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட மானிட்டர் கூடவே IoT டிவைஸஸும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Realme Pad X அண்ட் அது மட்டும் இல்லாமல் Realme மானிட்டர் இது ரெண்டும் எப்படி இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் டேப்லெட்டோட டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே போகுது அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் இப்போ டேப்லெட்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அந்த லைனப்பில் ரியல்மி அவங்களோட ரெண்டாவது டேப்லெட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 4G டேப்லெட் இருக்குது. ரியல்மி Pad Xோட சைஸ் 11 inches, ரிசொல்யூஷன் பொறுத்தவரை Quad HD+, அதாவது 2K ரிசொல்யூஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே இங்கே IPS LCD பேனல் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. LCD பேனலாக இருந்தாலும் ஓகே தான். டேப்லெட் அப்படிங்கும்போது நீங்கள் AMOLED பேனலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அது காஸ்ட் எங்கேயோ கொண்டு போய் விடும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளால் LCD பேனல் தான் எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த பேடை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 695 5G ப்ராசஸருங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 and 6 GB ரேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ரேமை உங்களால் அடிஷ்னலாக வந்து விர்ச்சுவல் ரேம் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப் டு 5 GB வரைக்கும் உங்களால் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த 5 GB அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஸோ அதை விட்டுருங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் மைக்ரோ SD கார்ட் மூலமாக. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 750Gயை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். நார்மல் யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளம் இந்த டேப்லெட் போதுமானது தான். கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டென்ஸான கேம்ஸ் தான் உங்களால் அதை ப்ளே பண்ண முடியாது. ஹை கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் இல்லை கேஷுவல் கேமிங்ஸ்க்கு அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த டேப்லெட் தாராளமாக உங்களுக்கு போதுமானது தான். நெக்ஸ்ட் கேமராஸ். டேப்லெட்டில் எப்போவுமே பெருசாக கேமராஸ்லாம் பெருசாக பார்த்துக்க முடியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லை வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியரில் 13 MP கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா 8 MP. இங்கே 105 டிகிரி வரைக்கும் நல்லா ஒய்டாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும் இந்த 8 MP மூலமாக. நெக்ஸ்ட் பேட்ரி. ரியல்மி Pad Xல 8340 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த டேப்லெட்டுக்கு குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த குவாட் ஸ்பீக்கர்ஸுமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல்மியோட ஸ்மார்ட் கீபோர்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியல்மி பென்சில் அந்த ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இதில் பேர் பண்ணிக்க முடியும். இந்த ரியல்மி பென்சிலோட ஆப்ஷன் 5499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான். அண்ட் அதே மாதிரி ரியல்மியோட ஸ்மார்ட் கீபோர்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஆக்சசரிஸுமே எப்போ சேலுக்கு வரும் அப்படிங்கிறத டேட் இன்னும் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணலை. ஒன்ஸ் மென்ஷன் பண்ண உடனே நம்ம ட்விட்டர் ஹேண்டில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரைஸிங். ரியல்மி Pad X 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4GB RAM 64GB வேரியண்ட் வெறும் வைஃபை மட்டும்தான் இருக்குது. 5G மாடல் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வைஃபை மட்டும் போதும் அப்படின்னா இந்த பேஸ் வேரியண்ட் 19,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை சப்போஸ் எனக்கு 5G ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB வேரியண்ட் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. அடிஷ்னலாக அந்த 5G சப்போர்ட் மட்டும் வரும் உங்களுக்கு. அதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 26,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் 6GB RAM 128GB வேரியண்ட் வித் 5G கனெக்டிவிட்டி 27,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த 4GB RAM 64GB வேரியண்ட் அதுவும் வைஃபை மாடல் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேடை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் 5Gக்காக வாங்க போகிறீங்க இல்லை ஹையர் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த காம்படிட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டரான ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5G இப்போதைக்கு வேண்டாம். பிகாஸ் 5G இப்போ தான் ஆப்ஷனே போயிருக்கு. ஸோ லான்ச் பண்ணி வரதுக்குள்ளே நிறைய டேப்லெட்ஸ் வரும். ஸோ அது இதோட காஸ்ட்டு கம்மியாகவே வரலாம். ஸோ 5Gக்காக மட்டும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்காதீங்க. இந்த ரியல்மி Pad Xோட ஃபஸ்ட்டு சேல் ஆகஸ்ட் 1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் HDFC அண்ட் SBI கார்ட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபீஸ்க்கான ஆஃபர்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரியல்மி மானிட்டர். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் IoT சீரியஸில் மானிட்டர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சைஸ்
23.8 இன்ச்சஸ் கிட்டத்தட்ட 24 இன்ச்சஸ்க்கான மானிட்டர், ஃப்ளாட் மானிட்டர் தான் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கர்வ் பேனல்லாம் கிடையாது. அண்ட் எல்இடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 75 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நார்மல் மானிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். பட் பெருசாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது அப்படிங்கிற நேரில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 நிட்ஸ். ஸோ இதுவே போதுமானதான். பிகாஸ் நீங்கள் ஒன்றும் வெயிலில் வச்சு இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 ms கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலேட்டன்சி தான் இங்கே இருக்குது. அண்ட் இந்த மானிட்டரில் உங்களுக்கு HDMI போர்ட் இருக்குது, VGA போர்ட் அண்ட் USB அண்ட் Type-C போர்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.9 mm தான் திக்னஸ். ரொம்பவே ஸ்லிம்மான மானிட்டருங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி மானிட்டரோட ப்ரைஸ் 12,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரடியூஷன் ஆஃபராக இங்கே வந்து 10,999க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஜூலை 29th. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மானிட்டர் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஃபோன்ஸில் எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், டிவியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மானிட்டர்ஸ்க்கு உங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. அவசரப்பட்டு ஃபஸ்ட் டே சேல்லே வாங்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.